ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகையொட்டி தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் 30 நிமிடங்களாக நோயாளிகளுடன் ஆம்புலன்ஸ் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைக்கிறார். ஹரிகிருஷ்ணன், இந்த நிகழ்வு குறித்து விரிவா சொல்லுங்க. தற்பொழுது அந்த நோயாளியின் உடல்நிலை எப்படி இருக்கின்றது? மதுரைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 2வது நாள் பயணத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக சிந்தாமணி பகுதியில் தனியார் தங்குமிடத்திலிருந்து சாலை மார்க்கமாக மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றார். இந்த நிகழ்விற்காக விரகனூர் சுற்றுச்சாலையில் முழுவதுமாக அனைத்து சாலைகளும் மூடப்பட்டது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்கு வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் தள்ளப்பட்டது. இந்நிலையில் சிவகங்கையிலிருந்து மதுரை மருத்துவக் கல்லூரிக்கு நோயாளியுடன் ஆம்புலன்ஸ் ஒன்று வந்தது. இது கூட்ட நெரிசலில் சிக்கிக் கொண்டு ஏறத்தாழ 30 நிமிடங்கள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருக்க போக்குவரத்து வாகன ஓட்டுநர் அனைவரும் அந்த ஆம்புலன்ஸைக்கு வழிவிட்டு அதை அனுப்ப முயற்சி எடுத்தாலும் கூட கடும் போக்குவரத்து நெரிசல் என்பதனால் போக்குவரத்து ஆம்புலன்ஸை அனுப்ப முடியவில்லை. காவல்துறையினர் பேரிகார்டுகள் அமைத்து அந்த அனைத்து வாகனங்களும் தடுத்ததனால் அவர்கள் எந்த வகையில் எந்த சூழலிலும் ஆம்புலன்ஸ் வந்து அதனுடைய இலக்காக அரசு மருத்துவமனைக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் அமித்ஷா மீண்டும் தனியார் தங்கும் விடுதிக்கு சென்றார். இதனை அடுத்து போக்குவரத்து தற்போது திறந்து விடப்பட்டது. இதனால் காரணமாக வாகன ஓட்டிகள் ஆம்புலன்ஸுக்கு முன்னுரிமை அளித்து அந்த வாகனத்தை உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்பு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். ஏற்கால ஒரு 5 கிலோமீட்டர் அளவிற்கு கடும் போக்குவரத்து நெரிசல். இந்த சூழ்நிலையில் வாகன ஓட்டிகளை பொறுத்தளவிற்கு இது போன்ற அவசர கால ஊர்திகள் வருவதற்கு தனியாக வழி ஏற்படுத்தப்பட வேண்டும். இதை கருத்தில் கொண்டு தொலைதூரத்தில் இருந்து வரக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்களை மாற்றுப்பாதையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஏறத்தாழ 30 நிமிடங்கள் நோயாளியுடன் காத்திருந்த ஆம்புலன்ஸ் தற்போது மதுரை மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறது. மேல் சிகிச்சைக்காக அந்த நோயாளி சிவகங்கையிலிருந்து மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் தெரிவித்திருந்தார். இருந்தபோதும் அவர் முன்னதாகவே காவல்துறை தெரிவித்திருந்தால் மாற்றுப்பாதையிலே நான் நோயாளியை மருத்துவமனை கொண்டு சென்றிருப்பேன். ஆனால் இந்த சாலை சீராக இருக்கும் என்று எதிர்பார்த்து விரைவாக செல்லலாம் என வந்தேன். ஆனால் என்னால் அவரை வந்து போக்குவரத்து நெரிசலில் மாற்ற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என தெரிவித்திருக்கிறார். இது போன்ற ஒரு அவசர கால நேரத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் செல்வதற்கு தனியான ஒரு பாதையை அமைத்து தர வேண்டும் என்கிறது தான் அனைவருடைய விருப்பமா இருக்கிறது. மோகன், விரிவான விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்.